சேலம் மாவட்டம் எடப்பாடி பஸ் நிலையம், அதாவது ஜலகண்டாபுரத்தில் இருக்க பிரதான சாலையில் வந்து ஒரு போலீஸ் நிலையம் வந்து இருக்கு. இங்க வந்து ஒரு நாள் பயங்கரமான சத்தத்தோட வந்து தீ பிடிச்சி எரியுது. அங்க பாதுகாப்புல இருக்கிற அதிகாரிகள் வந்து என்னன்னு போய் பாக்குறாங்க, தீ எரிஞ்சிட்டு இருந்தா உடனே தீயை போய் அணைச்சிட்டாங்க. யாரா வந்து இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி வெளியே போய் பாக்குறாங்க, வெளியே யாருமே இல்லை. உடனே பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமராலாம் போய் செக் பண்ணி பார்க்காங்க. அதுல வந்து லாரி கிளீனர் ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மேல வந்து பெட்ரோல் குண்டு வீசினதா வந்து தெரிய வந்திருக்கு. இதனால அது யார் பார்த்தாங்கன்னா, அவர் பேர் வந்து ஆதித்யா. உடனே அவரை தேடி கண்டுபிடிச்சு வந்து கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அவர் மேல வந்து விசாரணை நடத்திருக்காங்க. விசாரணையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து நிறைய வீடியோ பார்த்தேன், ரீல்ஸ் பார்த்தேன். அதில் வந்து நிறைய பேர் பிரபலமாக இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அதனால் நானும் பிரபலமாகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் பெட்ரோல் குண்டை வந்து போலீஸ் ஸ்டேஷன் மேலே வந்து வீசினேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் வந்து பிரபலமாகணும்னு நினச்சி நிறைய பேர் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சால் கட்டாயமாக சொல்லுங்கள்.